அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவருக்கும் பல நம்ம நாட்கள், நல்ல நேரங்கள், நல்ல நாட்கள், நல்ல ஓரைகள் இப்படி என்று பார்த்து பழக்கப்பட்டு நம்ம பல விஷயங்களை செய்கின்றோம். சில பேர் கவனி அறியாது செய்யக்கூடிய விஷயங்களில் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் ஒன்று தடை அல்லது தடுங்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது அந்த காரியம் நடவாமல் தடையாய் போய் பல ஆண்டுகள் அவஸ்தைப்படுவது, இதற்கு இதுவும் ஒரு காரணமாக திகழ்கிறது. அது இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவரவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் எவையெல்லாம் செய்யக்கூடாது, செய்யாதீர்கள் என்பதுதான் இந்த பகுதி உள்ள விஷயம். இப்போ பாருங்கள், உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், இப்போ நட்சத்திரம் தெரியாதவர்கள் நாம நட்சத்திரத்தை, பேருக்குடைய நட்சத்திரத்தை யாரையாவது கேட்டறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரத்தில் இதையெல்லாம் செய்யாதீர்கள், செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல சீமந்தம், வளைக்காப்பு செய்கிறீங்க பாருங்கள், இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் வளைக்காப்புகள் செய்யக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் அன்று வழக்கு தொடர்வது, வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் முயற்சிகளை செய்வது கூடாது. மனை கோளுவது, முதல்ல நம்ம வாசப்படி வைக்கிறதோ பூமி பூஜை போடுறதோ ரொம்ப முக்கியமான விஷயம். பூமி பூஜை செய்வதோ அல்லது பத்திர பதிவுகள் செய்வதோ கிரக பிரவேசங்கள் செய்வதோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கூடாது, அதாவது பிறந்த நட்சத்திரத்தில் கூடாது. நீண்ட நாளாக ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த பிரச்சனைகளுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அன்று, பிறந்த நட்சத்திரம் இருக்கும் அன்று ஒரு முடிவுக்கு வராதீர்கள். அந்த முடிவு உங்களுக்கு சரியாக சாதகமாக இருக்காது. அதை போன்று தீர்த்த யாத்திரைகள் செய்வது, நம்ம முதல்ல யாத்திரை நிமித்தமாக நம்ம வெளிநாடு வெளியூர் பயணங்கள் பக்தியின் மூலியமாக நம்ம யாத்திரை செல்வது, இந்த யாத்திரைகளுக்கெல்லாம் கூட அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யாதீர்கள். ஆண்கள் மட்டும் திருமணத்தை தவிர்க்க வேண்டும். பெண்களுக்கு சில ஜாதக ரீதியாக சோதித்து செய்வதற்குன்னு வழி இருக்கிறது. ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக தான் பிறந்த நட்சத்திரத்தில் அந்த திருமணத்தை செய்வது தவறாக போகிவிடும். அதே நேரத்தில் எந்த முயற்சியும் நல்ல முன்னேற்றத்திற்கான பாதைக்கு வழிவகுத்து முதனாக நீங்கள் தொடங்குகின்றது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று வேண்டாம். அதாவது இந்தந்த நாட்களில் இதை செய்தால் இது ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கலாம். அந்த பட்டியலெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. முக்கியமான காரியங்களை இந்த நட்சத்திரத்தில் நாம் தவிர்ப்பது, ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது. இதை கடைபிடித்தால் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட உங்களை அணுகாது என்பதற்காகத்தான் இதை நான் கொடுத்திருக்கிறேன். மற்றொரு பகுதியில் காத்துக்கிட்டுருங்க. ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்பதையும் நான் சொல்லுகின்றேன் என்பதை இந்த நல்லதொரு செய்தியாக உங்களுக்கு கொடுத்து அடுத்த ஒரு பகுதியோடு பார்க்கிறேன். வணக்கம்.